ஃபோன்பேல செட் ஆகிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ பேன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் செட் ஆகிருக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி கீழே டெலிட் ஆட்டோ பே இருக்கும். டெலிட் ஆட்டோ பே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதற்காக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆட்டோ பே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். அந்த மாதிரி கீழே ஷோ ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை ஃபோன்பேல டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு உங்களுக்கு ஃபோன்பேல எந்த விதமான ஒரு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகாது. ஸோ வீடியோவில் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.